சிடி, நீங்க யாரும் இதை இன்னும் பார்க்கலல? இப்ப பார்க்கலாமா? இல்ல பாலு, இப்ப இல்ல, அப்புறம் பார்க்கலாம். முடியாது, எல்லாரும் இப்பவே பார்க்கணும். சரி பாலு, அதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஆன் பண்ணு பார்க்கலாம். சரி சரி போடட்டும், உன் பையன் என்ன எடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஏய்! ஏய்! இப்ப பாருங்க, எவ்வளவு ஜாலியா இருக்கு பாருங்க. நான் ரொம்ப நல்ல படம் எடுத்திருக்கேன். உன் ஃபில்ம் எல்லாம் நீயே போட்டு பாரு, ஓகே? எங்களை சும்மா போர் அடிக்காத. இந்தா எடுத்துட்டு போ. நாங்க போய் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக எங்களுக்கு இந்த டிவிடி பிளேயர் தேவை. நான் சொல்றது புரியுதா? முதல்ல நீங்க இருந்து போ. அட அப்படியா? என்னத்த நீங்க எங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியில வாங்க. எல்லா பொம்பளைங்களும் உங்களை டோலக் டியூன் பண்ண கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ஆமா சித்தி, நீங்க ஏன் சிரிச்சிட்டு இருக்கீங்க? போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுமா. பிரியா மாதிரி ஒரு கெட்ட அக்கா இந்த உலகத்திலே இல்ல. பாலு, என்னாச்சுப்பா? ஏன் அப்படி சொன்ன? உன்னோட முகம் ஏன் இப்படி உம்முன்னு இருக்கு? இங்க பாருங்க பெரியம்மா, இது என்னோட சிடி. சரி, சீடிக்கு என்னாச்சு? பிரியா அக்கா என்னை இத ப்ளே பண்ணி பார்க்கவே விடல. அப்படியா? சரி விடு, இந்த சீடியை நீ என்கிட்ட கொடு. நாம 2 பேரும் இத பொறுமையா உட்கார்ந்து பார்க்கலாம். அம்மா, நல்ல வேலை நம்ம வீட்டு விசேஷம் வெளியில நடக்குது. ஏன்னா எல்லார் முன்னாடியும் உங்களை, அதாவது இந்த வீட்டோட மருமகளை இப்படி உம்முன்னு பாக்குறது எங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கும். ஃபைனலா நீங்க என்னதான் பண்ணலான்னு இருக்கீங்க? மகேஷ்க்கு நலங்கு வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல விருந்தாளிங்க எல்லாம் வந்துருவாங்க. அப்படி வர்ற விருந்தாளிங்க கிட்ட எப்படி போய் சொல்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. ஏன்னா உங்களை எல்லாரும் எங்கன்னு கேட்பாங்களே. பிரியா, நீயும் அவங்க கிட்ட எந்த பதிலையும் சொல்ல வேண்டாம், நானும் சொல்ல மாட்டேன். நீ இந்த விஷயத்துல தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. ஜெகதீஷ், இப்போ உடம்பு பரவாயில்லையா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் எங்க இருக்கேன்? ஜெகதீஷ், எந்திரிக்காதீங்க, படுத்துக்கோங்க ப்ளீஸ். எந்திரிக்காதீங்க, உங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லை. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? உங்க புருஷனை விட்டுட்டு எதுக்காக ஏன் கூட வந்திருக்கீங்க? அது உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களை பாத்துக்கிறதுக்காக தான் வந்தேன். நீங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் போயிடுறேன். இப்பவே போங்க, தயவு செஞ்சு இப்பவே போயிடுங்க. சரிங்க ஜெகதீஷ், நான் சீக்கிரமே போயிடுறேன். உங்க உங்க உடம்பு வேணா, பாத்துக்கணும்னு நினைச்சா உங்க புருஷனை போய் பாத்துக்கோங்க. என்ன நடக்குது இங்க? வீட்ல இவங்க 2 பேரையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவளும் நிறைய பேசினாலே, காதலன் எவ்ரிதிங். அவ ஜெகதீஷை காப்பாத்த தண்ணியில குதிச்சாலே. ஆனா இந்த ஜெகதீஷ் சந்தியாவை வெறுக்கிறானே. What is all this? இங்க இருந்து போயிடுங்க, போங்க.
உனக்காக டீயும் மாத்திக்க துணியும் எடுத்துட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். சந்தியா வந்து காலையில நான் ரொம்ப அதிகமா பேசிட்டேன். அந்த மாதிரி நான் பேசிருக்க கூடாது. ஐம் சாரி. இந்த காதல் உன்னை அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் சுத்த போய் தெரியுமா? இந்த அழகான ஃபீலிங் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா இல்ல வலியை கொடுக்குதா? நீ சொன்னது எதுவுமே தப்பே இல்ல வைஷு. வலிக்குது, ரொம்ப வலிக்குது. ரத்னா, இது பாலுவோட சிடி. இத கொஞ்சம் பத்திரமா எடுத்து வை, சரியா? சரி. ரத்னா, இங்க பாரு. இப்ப வைஷு எப்படி இருக்கா? இப்ப பரவாயில்ல. இதெல்லாம் இந்த பிலிம் எடுத்த பாலுவோடைய மேஜிக். அப்படியா? வைஷு எங்க இருக்கா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ மேல இருக்கா. சந்தியாக்கு டீ கொடுக்க போயிருக்கா. சரி, நீ இத பத்திரமா எடுத்து வை. சரி. ஒரு நிமிஷம் ரத்னா, நீ என்ன தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்கியா? ஓகே ஃபைன், நான் தான் கெட்டவன், தப்பு என்னோட தான். ஆனா உங்க எல்லாருக்கும் இன்னொருத்தரோட தப்பு ஏன் தெரிய மாட்டேங்குது? நீ என்ன நினைக்கிற? இந்த கல்யாண ஏற்பாட்டுனால நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறியா? சொல்லு. அண்ணா, எனக்கு என்ன தோணுதுன்னா, மகேஷ், நீ என்னடா இங்க நின்னு பேசிட்டு இருக்க? நான் வீடு முழுக்க உன்னை தேடிக்கிட்டே இருக்க. சீக்கிரமா வா. ஊர்ல இருந்து உன்னோட மாமாவும் அத்தையும் வந்திருக்காங்க. வா, அவங்கள போய் பார்க்கலாம். அண்ணனும் தங்கச்சி அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல கல்யாணத்தை முடி. வா. ஒரு நிமிஷம் ரத்னா, வந்துடுறேன். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். சந்தியா, சந்தியா, சந்தியா. அண்ணங்க, இங்க யாராவது ஒரு பொண்ணை பாத்தீங்களா? எந்த பொண்ணு? அது இருங்க, நான் காட்டுறேன். இதான் என் மனைவி சந்தியா, பாத்தீங்களா? இல்லப்பா, நான் இவங்களை எங்கேயும் பார்க்கல. என் பின்னாடியே வந்ததா தான் மேனேஜர் சொன்னான். இந்த பனாரஸ்ல தான் எங்கேயாவது இருப்பா. அவ இல்லாம நான் திரும்பி போக மாட்டேன். சத்தியம் பண்ணி சொல்றேன், சந்தியாவோட பேரை இனிமேல் இந்த வீட்டுல நான் சொல்லவே மாட்டேன். அங்கிள் எழுந்துட்டாரு, அங்கிள் எழுந்துட்டாரு. எப்படி இருக்காருமா? அப்புறம் டாக்டர் போன் பண்ணிருந்தாரு. இவருக்கு எப்படி இருக்குன்னு விசாரிச்சாருமா? முன்ன விட பரவாயில்ல. ஆக்சுவலா நான் வந்து இங்க எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல. பரவாயில்லப்பா, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு உண்மை சொல்லட்டுமா? நீ இப்ப உயிர் பழிச்சதே உன் மனைவியோட அன்பால மட்டும்தான் தம்பி. நான் உண்மைதான்ப்பா சொல்றேன். அன்பு மட்டும் இல்ல, நல்லா பாத்துக்கிட்டா. ஆமாப்பா, சந்தியா உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா. இவ தன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம தண்ணில குதிச்சு உன்னை காப்பாத்தினாளாம்.
அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இங்கேயும் அங்கேயும் நகரல. இன்னும் சாப்பிட கூட இல்லைன்னா பாத்துக்கோயே. உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா. என்னமா சந்தியா, இப்ப சந்தோஷம் தானே? ஆ, ஆமாங்க. அட, நீ ஏன்பா இவ்வளவு வெக்கப்படுற? இல்ல பெரியம்மா, இவரு உங்களை பார்த்துதான் வெக்கப்படுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவரு ஆன்ட்டி பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்தாரு. ஏய், ஷூ. நாங்க உங்களை இன்வைட் பண்ண வந்திருக்கோம். தம்பி, அது வந்து என்னன்னா, என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். எங்களுக்கு ஒரு சடங்கு இருக்கு. அதுக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆன 7 கப்பிள்ஸ் வேணும். இன்னைக்கு நீங்க எங்களோட கெஸ்ட். நீங்களும் இந்த கல்யாணத்துல கலந்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா நாங்க வரோம். கண்டிப்பா வந்துடுறோம். நீங்க எங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சீங்கன்னு அவருக்கு தெரியாது. இவரோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, தங்க இடம் கொடுத்திருக்கீங்க. மறக்கணும்னு நினைச்சா கூட என்னால இந்த உதவியை மறக்கவே முடியாது. கண்டிப்பா நாங்க வரோம். சரிம்மா, முதல்ல இவருக்கு சாப்பாடு கொடு, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கட்டும். வேலையை முடிச்சிட்டு நீ கீழே வந்துரு, நாங்க உனக்காக காத்துட்டு இருப்போம். இதெல்லாம் என்ன சந்தியா? இவங்கெல்லாம் ஏன் உன்னை என்னோட மனைவின்னு சொல்றாங்க? ஜெகதீஷ், நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் மெதுவா பேசுங்க. அவங்க மட்டும் இதை கேட்டாங்கன்னா இந்த வீட்ல பெரிய பிரச்சனை நடக்கும். உங்க உயிர் ஆபத்துல இருந்தது. உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. இவங்களாவே நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு நினைச்சிட்டாங்க. எனக்கும் உண்மையை சொல்றதுக்கு தைரியம் இல்ல. அதான் உண்மையை மறைச்சிட்டேன். ஒருவேளை இவங்க உதவி பண்ணாம போயிட போறாங்கன்னு தான் நான் இப்படி செஞ்சேன். நான் வேற என்ன செய்யறது? என்ன சாகட்டும்னு விட வேண்டியதானே? நீங்க காப்பாத்தினதை விட நான் செத்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும். என்ன காப்பாத்தி பாவம் அவங்கள ஏன் பிரச்சனை மாட்டி விட்டீங்க? உங்களால இப்பவும் உண்மையை பேச முடியாதுல்ல? தயவு செஞ்சு இப்பயாவது உண்மையை சொல்லுங்க. என்னாச்சு வைஷு? நாம இங்கேயே வந்திருக்கோம். ஏன்னா நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சான்ஸ்? இங்க பாரு சந்தியா, எனக்கு தெரியும் இது உன்னோட பர்சனல் தான். இதுல என் குடும்பம் சம்பந்தப்படலன்னா நான் இன்டர்வியூ ஆயிருக்க மாட்டேன். ஆனா இப்போ என் ஃபேமிலி சம்பந்தப்பட்டிருக்கு. நீ என்ன சொல்ற வைஷு? எனக்கு உண்மையிலே ஒண்ணுமே புரியல. நான் எல்லாத்தையும் கேட்டேன் சந்தியா. ஜெகதீஷ் உன்னை திட்டிட்டு இருக்கும்போது நான் ஒரு ரூம் வெளியில தான் நின்னுட்டு இருந்தேன். நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு எனக்கு தெரியும். என் குடும்பத்துல எல்லாரும் நீங்க மேரிட் கப்பல்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களை பூஜைக்கு வர சொன்னாங்கல்ல, அதுல கல்யாணம் ஆனவங்க மட்டும்தான் கலந்துக்கணும். அதனால என்னால சும்மா இருக்க முடியாது. எனக்கு உண்மை தெரியணும் சந்தியா. நீ யாரு? எதுக்காக இந்த மாதிரி போய் சொன்ன? ஐ அம் சாரி. நீ எதுவும் என்கிட்ட சொல்லனா நான் தான் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா என்னால என் ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் வரதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. சந்தியா, நீ எதுவும் என்கிட்ட சொல்லனா நான் எல்லார்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள நீயே டீல் பண்ணிக்கோ. இல்ல வைஷு, ப்ளீஸ் அந்த மாதிரி செய்யாத. அவங்க கிட்ட எதுவும் சொல்லாத. அப்ப ப்ளீஸ் எனக்கு சொல்லு, உனக்கும் ஜெகதீஷுக்கும் என்ன உறவு? நான் ஜெகதீஷ காதலிக்கிறேன். ரஞ்சித் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதான். ஆனா உண்மையான விஷயம் வேற. நானும் ரஞ்சித்தும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் வளர்ந்தோம், ஒன்னா படிச்சோம். எங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு செஞ்சாங்க. ஆனா கல்யாணத்தன்னைக்கு ரஞ்சித் என்னை விட்டுட்டு லண்டனுக்கு போயிட்டான். அவனுக்கு என்னை விட முக்கியமா பட்டது அந்த லண்டனும் பணமும் தான். எங்க அப்பா அம்மா என்னை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அதனால நான் ரஞ்சித்தை தேட முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் கூட லண்டனுக்கு போயிட்டேன். ஆனா அந்த முன்ன பின்ன தெரியாதவர் என் உயிரா மாறுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவர் தான் ஜெகதீஷ். லண்டன்ல எல்லா உதவியும் எனக்கு அவர் தான் பண்ணாரு. உண்மையான காதல்னா என்னன்றது நான் ஜெகதீஷ் ரூபத்துல தான் பார்த்தேன்.
நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா ரஞ்சித்துக்கு இது தெரிஞ்ச உடனே அவன் எங்க 2 பேர் காதலோட எதிரி ஆயிட்டான். அவன் என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சான். ஜெகதீஷ் கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்தை வாங்கி கொடுத்துட்டான். கட்டாயப்படுத்தி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா ஜெகதீஷ்க்கு அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நான் தான் அவரை ஏமாத்திட்டேன்னு அவர் தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. அதான் அவர் என்னை வெறுக்கிறாரு. எனக்கு தெரியும் வைஷு, எனக்கும் ரஞ்சித்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா காதலிக்க சொல்லி கொடுத்ததே ஜெகதீஷ் தான். சோல்மேட்ஸ். ஆனா இப்போ அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. அப்படின்னா உனக்கு கண்டிப்பா ரஞ்சித் தேடிட்டு இருப்பான், ரைட்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஜெகதீஷ் உயிரோட இருக்கிறதும் நான் அவரோட இருக்கிறதும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவரை மறுபடியும் கொலை பண்ண முயற்சி பண்ணுவான். ஆனா இந்த முறை ஜெகதீஷ்க்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துப்பேன். ஐ கான்ட் பிலீவ் நீ ஜெகதீஷ்காக என்னெல்லாம் செஞ்சிருக்க. இருந்தாலும் அவர் உன்கிட்ட இவ்ளோ கடுமையா பேசுறாரு. அவர் மேல எந்த தப்பும் இல்ல வைஷு. சந்தியா, நீ அவருக்காக ரொம்ப பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க, ரொம்ப பெரிய தியாகம் பண்ணிருக்க. காதல்னா தியாகம் தான் அர்த்தம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ யார காதலிக்கிறியோ அவரோட சந்தோஷத்துக்காக நீ எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம். என்னாச்சு வைஷு? என் கதையை கேட்டு உனக்கு அழுக வந்துருச்சா? நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சந்தியா. உன் கதையை கேக்குற எல்லாருக்குமே அழுக வரும். காதல்லாம் மனசொடைஞ்சு போனவங்கனால தான் என்னோட கதையை புரிஞ்சுக்க முடியும். என்னாச்சு வைஷு? நீ என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா? என்ன விஷயம்னு சொல்லு வைஷு, என்னாச்சு? என்னத்த சொல்றது சந்தியா? காதல் மேல இருக்கிற நம்பிக்கை பத்தி சொல்றதுக்கு என்கிட்ட ஒரு ரீசனும் இல்ல. ஜெகதீஷ் உனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காரு. இப்ப நீ அவருக்காக என்னென்னமோ செய்யற. ஆனா என் காதல் ஏமாற்றத்தை மட்டும்தான் பார்த்திருக்கு. நானும் மகேஷும் ஒருத்தர் ரொம்ப விரும்பணும். ஆனா திடீர்னு எங்க 2 பேத்துக்குள்ள எப்படி இவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னே தெரியல. அதனாலதான் மகேஷ் இன்னைக்கு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறான். நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு நல்லா புரியுது. ஒருவேளை மகேஷ்க்கும் இந்த விஷயம் தெரியாம இருந்தா நீ போய் அவர்கிட்ட ஒரு வாட்டி பேசி பாரு. வைஷு, இப்ப நீயே சொல்லு, மகேஷ் உனக்காக அவரோட குடும்பத்தையே ஒதுக்கி தள்ள தயாரா இருந்தார்ல? ஆமா, ஆனா சில நேரத்துல காதல் உண்மையா இருக்கிறது இல்ல சந்தியா. ஒருத்தரை ரொம்ப காதலிக்கிறோன்னு நமக்கு வேணா தோணலாம். ஆனா அப்புறம் அந்த காதல் நம்ம கிட்ட இல்லாம போயிடுது. உனக்கும் ரஞ்சித்க்கும் நடந்த மாதிரி. ஒருவேளை மகேஷ் எனக்கு காதலிக்கவே இல்லைன்னா நான் அவனை ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல. ஆனா வைஷு, சந்தியா, லெட் இட் பீ. எனக்கு தெரியும் என் கதைக்கு முடிவே வராது. ஐ நோ. வைஷு, நீ காதலிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். உயிர் போயிடும். அத வாழ்க்கையில மறக்கவே முடியாது, மறந்து வாழவே முடியாது. ப்ளீஸ் வைஷு, இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஒருவேளை நீ போய் மகேஷ் கிட்ட பேசு. நீ அவரை உண்மையா காதலிக்கிறது எனக்கு தெரியும். ஐ திங்க் நம்ம உள்ள போகணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. வா. அம்மா, நான் என்ன பண்றது?
எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. சீதா சித்தி என்ன கல்யாணத்துக்கு வர சொல்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விஷாலும் அவருடைய அம்மாவும் வராங்க. நான் அப்ப அங்க இல்லைன்னா சொல்லுங்கம்மா, நான் இப்ப என்ன செய்யறது? ரத்னா, உனக்கு எது சரின்னு படுதோ அதே செய்யுமா. நான் என்னோட முடிவுகளை உன் மேல திணிக்க விரும்பல. நீ அங்க போகலனா கேக்குறவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவ? அத பத்தி யோசிச்சு பாத்தியா? மம்மி, உங்களோட இந்த கோபத்தினால ரொம்ப பெரிய கூத்து நடக்க போகுது. நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ரத்னாவோட மாமியார் இதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. என்னோட மாமியார் வீட்ல இருந்து வருவாங்க. மத்தவங்களுக்காக வரலனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் மகேஷ பத்தியாவது யோசிச்சு பாருங்க. அவனை கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க. மகேஷோட கல்யாணத்துல நீங்களும் ரத்னாவும் இல்லனா அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான். இத பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? பிரியமா, தயவு செஞ்சு நீங்க வராம இருக்காதீங்க. நீங்க தான் பிரியமா என்ன புள்ள மாதிரி வளர்த்தீங்க. உங்க அரவணைப்புல தான் நான் வளர்ந்தேன். ஆனா இன்னைக்கு நடக்க போற கல்யாண ஃபங்க்ஷன்ல நீங்களும் ரத்னாவும் கலந்துக்கலன்னா எப்படி? நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. உன்னோட பெரியம்மாக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு உனக்கு தெரியும். உன்னோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனா இப்ப முடியாது. என்ன மன்னிச்சுட. அப்ப நீங்க என்னை விட வைஷுவை தான் பாக்குறீங்களா?